சித்தன். அத்தியாயம் 12. கல்வெட்டு தகவல். திருவள்ளரை பொண்டரிகேச பெருமாள் கோவிலில் உள்ள உத்தம சோழரின் 8வது ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்று ஆணை மேல் துஞ்சிய தேவரான ஆதித்தரின் மனைவியார் ராயிரன் தேவியார் அவர்கள் அளித்த நிபந்தத்தினை குறிப்பிடுகிறது. அரண்மனை வளாகத்திற்குள் இருந்த அந்த சுற்றுப்பாதையில் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள் ரேவகா. கண்களில் ஒரு கலக்கமும் தீவிர சிந்தனையை காட்டும் நெற்றி வரிகளும் கலைந்து விரிந்திருந்த சிகையும் ஒழுங்கற்ற அவளது நடையின் வேகமும் மிக தெளிவாக காட்டின அவள் பெருங்குழப்பத்தில் இருந்ததை. நேராக தனது தமையனும் இணை அரசனும் ஆகிய கிருஷ்ணனின் அறையை நோக்கி நடந்தாள். உள்ளே அவன் இருப்பதை கண்டாள். காவலன் தடுத்தும் கேளாமல் உள்ளே நுழைந்தாள். என்ன அண்ணா நடக்கிறது இங்கு? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? எடுத்தவுடன் கோபத்தினை காட்டினாள் ரேவகா. சட்டென தன் சிந்தனை தடைப்பட்ட கோபத்திலும் அனுமதியின்றி இணை அரசனான தனது அறைக்குள் நுழைந்திருக்கிறாள் என்ற ஆத்திரத்திலும், நீ கேள்விப்படுவதற்கெல்லாம் பதில் கூறி கொண்டிருப்பதுதான் இங்கிருப்பவர்களின் வேலையா ரேவகா என எரிச்சலோடு கத்தினான் கிருஷ்ணன். சட்டென்று அதிர்ந்து போனாள் ரேவகா. கங்க நாடு சோழத்திற்கு துணை போக போகின்றதாமே, நமக்கு எதிராக களம் காண போகிறதாமே கேட்டாள் ரேவகா வேகமாக. இரண்டுமே முகாந்திரம் ஏதுமில்லாத தகவல். இப்போரில் நம்மை கலந்து கொள்ளக்கூடாது என கங்க மன்னர் ஓலை அனுப்பியிருந்தார். நாம் அதனை ஏற்கவில்லை. அதனால் அவர் எது நினைப்பினும் செய்யலாம், செய்யட்டும், நமக்கு அதனால் பாதிப்பு ஏதும் இல்லை என்றான் கிருஷ்ணன் அலட்சியமாக. பாதிப்பு இல்லையா? தெளிவாகத்தான் இருக்கிறாயா அண்ணா? கங்க நாட்டினை அத்தனை எளிதாக எடுத்துக்கொண்டாயா நீ? சோழமும் கங்கமும் சேர்ந்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என அன்றே தந்தையார் கூறியதை நீ மறந்து விட்டாயா? ஆவேசப்பட்டாள் ரேவகா. இரண்டும் சேர்ந்து தாக்குதல் நடத்தப் போவதாக இதுவரை தகவல் ஏதும் இல்லை ரேவகா. தான் கூறியதை நாம் ஏற்கவில்லை என்ற கோபத்தில் ஏதோ ஒன்றினை செய்ய நினைக்கிறான் கங்க மன்னன், அவ்வளவுதான். சோழனும் இவனோடு இணைய கை நீட்டவில்லை, இவனும் உதவுகிறேன் என தூதனுப்பவும் இல்லை. அதனாலேயே இது பற்றி கவலைப்பட தேவையும் இல்லை என்றான் கிருஷ்ணன். தலைக்கு மேல் வெள்ளம் வரப்போகிறது என்பதை இன்னுமா நீ உணரவில்லை அண்ணா? ஒரு புறம் சோழம், மறுபுறம் கங்கம். இரண்டில் எதை நோக்கி நகர்த்துவாய் உனது படைகளை? வானகர்களாலும் வைதும்பராலும் தடுத்து நிறுத்திவிடத்தான் இயலுமா சோழ தேசத்தை? எதையுமே முழுமையாக நீ திட்டமிட மாட்டாயா? என்னதான் திட்டம் வைத்துள்ளாய் நீ என கத்தினாள் ரேவகா. ஓ, போர் திட்டம் பற்றியெல்லாம் நான் இனி உன்னிடத்தில்தான் கற்று தெளிய வேண்டுமா? தேவையில்லாத விஷயத்தில் நீயாக நுழையாதே ரேவகா. பெண்ணாக பிறந்திருக்கிறாய் என்பதை மறவாதே. அரசியலில் பெண்களை கேட்டு செய்யும் வழக்கம் நம் குலத்தில் இல்லை என்றான் கிருஷ்ணன் ஏளனமாக. தேவையில்லாத விஷயமா? எனக்கா? என்ன விளையாடுகிறாயா நீ? உன் ஒருவனின் தவறான முடிவால் நாடே அடிமைப்பட்டுவிடும் நிலை வரும் என்பதை நீ மறந்தாயா? சிறிது பிசகினாலும் அடிமைகளாக போவது பெண்களாகிய நாங்கள்தான் என்பதை அறிவாயா நீ? மண்ணாள போகிறோம் என்ற பெயரில் ஆண்டாண்டு காலமாய் அத்தனை அரசர்களும் அடிமைப்படுத்தி அனுபவிப்பது பெண்களாகிய எங்களைத்தானே. தோல்வியடைந்த நாட்டில் ஆணிரை கவர்தல் ஒருபுறம் எனில் அந்நாட்டு பெண்களை கவர்ந்து செல்வதில்தானே பெருமையான விஷயம் உங்களுக்கு? பெண்களின் வேதனை என்ன என்பது புரிந்திருந்தால் இது எனக்கு தேவையே இல்லாத விஷயம் என்று நீ கூறியிருக்க மாட்டாய். ஆவேசமும் இறைச்சலுமாக அலறினாள் ரேவகா. ரேவகா, நீ வரம்பு மீறி பேசுகிறாய். தேவையில்லாத கற்பனைகளை எண்ணி பயப்படுகிறாய். சோழமும் கங்கமும் இணைந்தே வந்தால் கூட நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை நீ மறந்துவிட்டு பேசுகிறாய் என்றான் கிருஷ்ணனும் வேகமாக. உனக்கு ஆதித்தனை தெரியாது என்பது இதன் மூலம் தெளிவாகவே புரிகிறது அண்ணா. நினைத்ததை எப்படியும் செயலாற்றி காட்டுபவன் அவன். மன உறவிற்கு அழைப்பு விடுத்தும் வேண்டாம் என அவன் மறுக்கும் போதே உனக்கு புரியவில்லையா? அவனது நோக்கம் வானகப்பாடியை கைப்பற்றுவது மட்டுமல்ல, அதன் மூலம் நம்மை நெருங்கி வந்து தொல்லை கொடுப்பதுதான் என்றாள் ரேவகா. ஆதித்தனை விட மிக சிறந்த வீரர்கள் எல்லாம் நம்மிடம் உண்டு ரேவகா. அது மட்டுமல்ல, நமது படைபலத்தினை ஒப்பிடும்போது சோழமும் கங்கமும் இணைந்தால் கூட நம்மை தொட முடியாது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் என்றான் கிருஷ்ணன் எரிச்சலாக. எருதுகள் தானே என எண்ணி ஏமாந்து விடாதே அண்ணா. ஒன்று சேர்ந்தால் சிம்மத்தினை கூட அதுகளால் சாய்த்துவிட முடியும் என்றாள் ரேவகா பொறுமையாக. அதை நான் பார்த்து கொள்கிறேன். மறுபடியும் இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன். இனி ஒரு முறை அனுமதி பெறாமல் இங்கு வருவதும் காரணமே இன்றி கூச்சலிடுவதையும் தவிர்ப்பது உனக்கு நல்லது. நடக்க போவது போர். பெண்களுக்கு பங்கில்லாத விஷயம் இது.
அதனால் தேவையின்றி நீயும் இது பற்றி என்னிடம் விவாதிக்காதே என்ற கிருஷ்ணனை முறைத்து பார்த்துவிட்டு விருட்டென்று அங்கிருந்து வெளியேறினாள் ரேவகா. என்னை அத்தனை சாதாரணமாக ஒதுக்கிவிட முடியாது அண்ணா. பெண்கள் அரசியலில் நுழைந்தால் ஆண்மகன் அடிமைப்பட்டு விடுவான் என்ற பயத்தின் காரணமாகவே அரசியலில் இருந்து எங்களை ஒதுக்கி வைத்துள்ளார்கள் என்பதை உனக்கும் நான் புரிய வைக்கிறேன். இப்போதைய தேவை அந்த ஆதித்தன் அழிய வேண்டும். எனக்கு சோழ தேசத்தினை பேரரசாக வேண்டும் என்ற எண்ணம் தவிடுபொடியாக வேண்டும் அவனுக்கு. அது நிறைவேற வேண்டுமெனில் இப்போதைக்கு உன்னால் மட்டுமே முடியும் என்பதாலேயே நான் பொறுத்து போகிறேன். காலம் வரும், காட்டுவேன், பெண்ணான என்னாலும் எதுவும் செய்ய முடியும் என்பதனை என தனக்குள் கருவிக்கொண்டே தன் அறை நோக்கி நடந்தாள் ரேவகா. இம்முறை அவளது நடை தளர்ந்திருந்தது. வானகப்பாடியின் மடிகை சாவடியில் வணிகர்களின் வண்டிகள் குவிந்திருந்தன. பெரிய கிடங்குகள் முன்பு வண்டிகள் நிறுத்தப்பட்டு தரம் வாரியாகவும் எடை வாரியாகவும் பிரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. வண்டிகளோடு வந்த வேலையாட்கள் இங்கும் அங்குமாய் பொருட்களை ஏற்றி கொண்டும் இறக்கி கொண்டும் ஓடிக்கொண்டிருந்தனர். அத்தனை தேசத்து வணிக சரக்குகளும் இறக்கி வைக்கப்பட்டு தேவையானவற்றிற்கு உள்நாட்டு வரியும் விதித்து தத்தம் பணிகளில் மூழ்கி இருந்தனர் வானகப்பாடி அதிகாரிகள். எங்கும் ஒரே சத்தமாக இருந்த போதும் பணிகளில் தொய்வேதும் இல்லாமல் நடந்து கொண்டே இருந்தன. பொருட்களை மடிகை சாவடியில் ஒப்படைப்பதோடு கொண்டு வந்தவர்களின் பணி முடிய அதனை தத்தம் கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கு என்று பிரத்யேக வண்டிகளோடு வந்திருந்தார்கள் உள்நாட்டு வணிகர்கள். அத்தனை தேசத்து வணிக விஷயங்களும் முக்கிய தகவல்களும் நொடி பொழுதில் பரிமாறி கொள்ளப்படும் பரபரப்பான இடம் அது. கூட்டம் கூட்டமாய் புறப்பட தயாராக இருந்த வணிகர்களின் அருகே சென்றார் பெரிய மாணிக்கம். இன்று புதிதாய் வண்டிகள் ஏதேனும் வந்துள்ளனவா ஐயா என கேட்டார் நின்றிருந்த ஒரு வணிகரிடம். வைதும்ப நாட்டிலிருந்து 5 வண்டிகள் வந்தன, ராஷ்டிரகூடத்திலிருந்து 7 வந்துள்ளன என்றார் அந்த வணிகர். சோழத்திலிருந்தும் கங்க நாட்டிலிருந்தும் எதுவும் வரவில்லையோ? மறுபடியும் கேள்வியை எழுப்பினார் அவர். சோழத்து வண்டிகள் 2 நாட்களுக்கு முன்பு வந்து நேற்றுதான் புறப்பட்டன. கங்க நாட்டிலிருந்து எதுவும் வந்ததாக தெரியவில்லையே என இழுத்தார் அந்த வணிகர். ஆமாம், வழக்கமாக எங்களோடு தான் வருவார்கள் கங்க வணிகர்கள். இம்முறை ஏனோ காணவில்லை இதுவரை என்றார் மற்றொரு வணிகர். ராஷ்டிரகூட பகுதியிலும் அவர்கள் வரவில்லை என அங்கிருந்த இன்னொரு வணிகர் இடைமறித்து கூறினார். எனில் கங்க நாடு களம் காணப்போவது உறுதிதான் போலும் என தனக்குள் நினைத்து கொண்ட பெரிய மாணிக்கனார் அங்கிருந்து நகர்ந்து வேறொரு வணிகர் கூட்டத்தினை நோக்கி நகர்ந்தார். எதற்கும் வெள்ளங்குமரன் கூறியது போல 2-3 நாட்கள் இங்கேயே தங்கியிருந்து பார்க்க வேண்டியதுதான் என தனக்குள் முடிவெடுத்து தங்குமிடம் ஏதேனும் உண்டா இங்கு என தேடலானார். நாட்கள் 2 கழிந்தன. சாவடிக்கு புதிதாக வரும் வண்டிகளை எல்லாம் நோட்டமிட்டார் பெரிய மாணிக்கம். அந்த வணிகர்களிடமும் பேசி கங்க நாட்டு வணிகர்கள் எவரும் வரவில்லை என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டார். ராஷ்டிரகூட வணிகர்களிடமும் பேசி சில தகவல்களை தெரிந்து கொண்டார். வெள்ளங்குமரனை பற்றி இப்போது நினைத்தாலும் வியப்பில் அவரது விழிகள் விரிவதை தடுக்கவே முடியவில்லை. ஒரு நாட்டு இளவரசனின் மெய்க்காவல் படையினரின் முதன்மை தளபதியாக இருந்தவன் அப்படி இருந்ததற்கான அடையாளமே தெரியாமல் முழுமையான ஒரு வணிகனாக எப்படி தன்னை மாற்றிக்கொண்டான் என்பதை நம்பவே அவரால் முடியவில்லை. 15 நாட்களுக்கு ஒரு முறை சரக்குகள் வரும் வண்டிகளில் வருவான் என ஆதித்தன் கூறியது நினைவிற்கு வர, பிறகு எதற்காக அவனை நம்மோடே பயணிக்க வைத்திருக்கிறார் இளவரசர் என்ற குழப்பமும் மேலோங்கியது அவருக்கு. அரசியலை பொறுத்தவரை சொல்வது வேறு செய்வது வேறு என்ற நிலைதான் எங்கும் இருக்கும் போலும் என்று எண்ணிக்கொண்டார். வெள்ளங்குமரனின் தைரியத்தையும் செவ்வேளாக தன்னை அவன் நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் திறனையும் தனக்குள்ளேயே மெச்சிக்கொண்டார். எவன் ஒருவனை பற்றி பெருமையாக தனக்குள் பெரிய மாணிக்கம் நினைத்து கொண்டிருந்தாரோ அந்த செவ்வேள் என்னும் வெள்ளங்குமரனோ கண் கலங்கி போய் நின்றிருந்தான் விருச்சிகாவின் எதிரில். அழுத கண்களோடு அவன் எதிரில் தளர்ந்து போய் நின்றிருந்தாள் விருச்சிகா. இரவின் முதல் ஜாமம் தொடங்கும் வேளை என்பதால் இருள் கவ்விய அந்த கோவில் மூலையானது வேறு எவரின் கண்களுக்கும் தெரியாது அவர்களை மறைத்திருந்தது. ஏன் என்னிடம் பழகினீர்கள்? ஏன் எனக்குள் இப்படி ஒரு மாற்றத்தினை உண்டாக்கினீர்கள்? ஏன் என் உள்ளத்திற்குள் நுழைந்தீர்கள்? இப்போது தவிக்க விட்டு போகிறேன் என்று சொல்வதற்காகவா? தேம்பியபடியே கேட்டாள் விருச்சிகா. அவசியமின்றி உன்னை இங்கே தனியே விட்டு நான் போவேனா? ஊரில் என் தாயாருக்கு உடல்நிலை சீராக இல்லை, அந்திம காலம் என்பது போல கூறுகிறார்கள். நேற்றே வணிகர்கள் மூலம் தகவல் வந்தும் உன்னிடம் கூறாமல் செல்லக்கூடாது என்பதால்தான் இன்று வரை இங்கு தங்கி இருக்கிறேன் என்று வெள்ளங்குமரனும் சமாதானம் செய்ய முயற்சித்தான்.
உங்கள் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது வேதனைதான் எனக்கும். அதே சமயம் உங்களை பிரிவது என்பது அதைவிட பெரிய கொடுமை அல்லவா எனக்கு? போக வேண்டாம் என்று உங்களை நான் தடுக்கவில்லை. அதே சமயம் என்னையும் உடன் அழைத்து போங்களேன் என்றுதான் நான் மன்றாடுகிறேன் என்று கதறினாள் விருச்சிகா. செவ்வரி இழையோடிய அவளது கண்கள் அழுததில் வீக்கம் கொள்ள ஆரம்பித்தன. உணர்ச்சி வயப்படுவது நல்லதல்ல அன்பே. தாய் தந்தையை இழந்த உன்னை இதுநாள் வரை வளர்த்து ஆளாக்கிய உன் பாட்டியாரை பற்றியும் சிறிது யோசித்துப்பார். எத்தனை கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பார்கள் என்பதை எண்ணிப்பார். இப்போது உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு என்னோடு வந்து விடுதல் என்பது முறையான செயலாகுமா? கேட்டான் வெள்ளங்குமரன். நான் வேண்டுமானால் போய் அவர்களிடம் அனுமதி பெற்றே வருகிறேனே. நம்பவில்லை எனில் நீங்களும் என்னோடு வாருங்கள் என தேம்பியபடியே கூறினாள் விருச்சிகா. உன்னை நம்பாமல் வேறு எவரை நான் நம்ப போகிறேன் அன்பே? காதலின் அடிப்படையே நமக்குள் கொண்ட நம்பிக்கைதானே. நாளை நானே நாடு திரும்பும் ராஷ்டிரகூடத்து வணிகர்களுடன் பயணம் செய்ய கெஞ்சி கூத்தாடி அனுமதி பெற்றுள்ளேன். சோழ நாட்டு எல்லையில் இறக்கி விடுவதாக கூறியுள்ளார்கள் அவர்கள். இந்த நிலையில் உன்னையும் உடனழைத்து கொண்டு செல்வது சரியாக வருமா? வேற்று மனிதர்களின் மத்தியில் உனது பாதுகாப்பினை எப்படி உறுதி செய்ய முடியும் என்னால்? சற்றே யோசித்து பார் கண்மணி. ஒரே ஒரு திங்கள்தான், அதற்குள் நான் திரும்பி விடுவேன். வந்து முறைப்படி மணந்து உன்னை அழைத்து செல்கிறேன். கூடவே உன் பாட்டியாரையும் அழைத்து கொண்டு மணமக்களாக சோழம் திரும்புவோம். இது நான் உனக்கு அளிக்கும் உறுதி என்றான் வெள்ளங்குமரன். என் உயிர் பிரிவதை நானே பார்க்கும் நிலையினை நீங்கள் உண்டாக்குகிறீர்கள். அதனால் வரப்போகும் வலியும் வேதனையும் நான் தாங்குவேனா என்பதுதான் எனக்கே தெரியவில்லை. உங்களை காணாது உயிர் போய்விடுமா எனக்கு என்ற வேதனையே கொன்றுவிடும் போலிருக்கிறது என்னை என்றாள் விருச்சிகா. இதை கூறும்போதே அவளது மார்பில் சாய்ந்து கொண்டு குலுங்கி அழ ஆரம்பித்தாள். அப்படி எதுவும் ஆகாது கண்ணே. விரைவில் நான் திரும்பி வருவேன் உன்னை காண. எது நடப்பினும் எவர் இடைமறிப்பினும் உன்னை காணாது உயிர் போகாது எனக்கு. நான் உயிரென நேசிக்கும் சோழத்தின் மீது இது ஆணை என அவன் தலை கோதி நெற்றியில் முத்தமிட்டான் வெள்ளங்குமரன். உங்களை தவிர வேறு எவரையும் மனதால் கூட என்னால் நினைக்க முடியாது. உங்களுக்காக ஒரு ஜீவன் இங்கு காத்திருக்கிறது என்பதை அனுதினமும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வேறு வழியே இன்றித்தான் உங்களை தனியே அனுப்புகிறேனே தவிர இந்த வேதனையை எப்படி தாங்குவேன் என இதுவரை எனக்கு தெரியவில்லை. உங்களை சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா நான் என மறுபடியும் பிசும்ப ஆரம்பித்தாள் விருச்சிகா. உன்னை தவிர வேறு எந்த நினைவும் இருக்க போவதில்லை அன்பே. தனியாக செல்கிறேனே தவிர உயிரை இங்கு விட்டு வெறும் உடலோடு தான் நான் செல்கிறேன். தவிர்க்கவே முடியாத விஷயம் என்பதாலேயே தவிப்போடு செல்கிறேன் நான். நிச்சயமாக விரைவில் உன்னை காண வந்து விடுவேன். இப்போது புன்னகையோடு விடை கொடு தேவி என்றான் வெள்ளங்குமரன். போய் வாருங்கள். உடல்நிலையில் கவனம் வையுங்கள். தங்களின் தாயாருக்கு என் வணக்கங்களை கூறுங்கள் என்ற விருச்சிகா அவனது வலது கைப்பிடித்து உள்ளங்கையில் முத்தமிட்டாள். அதே வேகத்தில் சட்டென்று வேகமாக நடந்தால் அவனை விட்டு விலகி. எதுவுமே கூற முடியாத நிலையில் அவள் செல்வதையே வெறித்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்தான் வெள்ளங்குமரன். எடுத்த கடமை முடிக்காது வேறு எதையும் நினையேன் என சோழத்தின் மெய்க்காவல் படைத்தளபதியாக எடுத்துக்கொண்ட உறுதிமொழி அவனது நினைவுக்கு வர நெஞ்சில் பாரத்தோடு தனது வணிக பகுதியினை நோக்கி நடந்தான். கடைக்கு அருகில் அவன் வரவும் மற்றொரு பக்கமாக பெரிய மாணிக்கமும் கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். வாருங்கள் ஐயா, ஏதேனும் முக்கிய தகவல் என்று கேட்டான் வெள்ளங்குமரன். என்ன தம்பி, சோர்வாக தெரிகிறீர்களே, உடம்பு ஏதும் சரியில்லையோ? பரிவோடு கேட்டார் பெரிய மாணிக்கனார். அப்படி ஒன்றும் இல்லையா, நீங்கள் விஷயத்தை கூறுங்கள் என்றான் வெள்ளங்குமரன். நீங்கள் கூறியது போலத்தான் நடந்தது தம்பி. கங்க நாட்டு வண்டிகள் எதுவும் வரவில்லை இங்கு வணிகத்தின் பொருட்டு. எனவே இப்போரில் கங்க நாடு கலந்து கொள்ளப் போவது உறுதிதான். ஆனால் யாருக்கு ஆதரவாக என்பதுதான் தெரியவில்லை என்றார் பெரிய மாணிக்கம். யாருக்குமே ஆதரவாக இல்லை என்பதுதான் கங்க நாடு பற்றிய தற்போதைய குழப்பமே. இருக்கட்டும், நாளை நான் தலைநகர் நோக்கி புறப்படுகிறேன். கிடைத்த தகவல்களை உடனடியாக இளவரசரிடம் கூறியாக வேண்டுமல்லவா என்றான் வெள்ளங்குமரன். எப்படி செய்வீர்கள்? திடீரென ஒரு வணிகன் சோழம் திரும்புகிறான் எனில் ஐயம் வரக்கூடும் இங்கிருப்போருக்கு என்றார் பெரிய மாணிக்கம். தாயாருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை பரவ விட்டிருக்கிறேன் இங்கு. நாளை விடியலில் புறப்படும் ராஷ்டிரகூட வணிகர்களின் வண்டியில் அவர்களோடு பயணித்து சோழ எல்லையில் இறங்கி விடுவேன். அங்கிருந்து தலைநகர் செல்ல பிரச்சனை ஏதும் இல்லை எனக்கு என்றான் வெள்ளங்குமரன். நாங்கள் எப்போது புறப்பட வேண்டும் இங்கிருந்து கேட்டார் பெரிய மாணிக்கம் பதட்டமாக.
அவசரம் வேண்டாம் ஐயா, அது ஐயத்தினை அதிகப்படுத்தும். இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் புறப்படுங்கள். அதற்குள் கொண்டு வந்திருக்கும் சரக்குகளும் தீர்ந்துவிடும். மேலும் சரக்கு வண்டிகள் இனி சோழத்திலிருந்து வரும் சூழ்நிலை இல்லை என்பதால் நீங்கள் தேசம் திரும்ப தடையேதும் இருக்காது. அதற்குள் எப்படியும் போர் அறிவிப்பினை வெளியிட்டு விடுவார்கள் சோழத்திலிருந்து. இவர்களாகவே உங்களை வெளியேற சொல்லிவிடுவார்கள் என்றான் வெள்ளங்குமரன். புரிகிறது. வந்த சுவடே தெரியாதவாறு வெளியேற வேண்டும் என்கிறீர்கள். ஆம் ஐயா, அவ்வளவுதான். வெற்றி நிச்சயம் நம்முடையதாகத்தான் இருக்கும். அதனால் அடுத்த முறை இங்கு வரும்போது நமது தேசத்தின் ஒரு பகுதி இது என்ற உரிமையோடு வரலாம். விடைபெறுகிறேன் ஐயா, மீண்டும் தலைநகரில் சந்திப்போம் என்று வெள்ளங்குமரன் வணங்க அங்கிருந்து நகர்ந்து தமது வணிக குழுவினை நோக்கி நடந்தார் பெரிய மாணிக்கனார். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.